சாமி பார்க்க போனோம், இன்னைக்கு எப்படி இருந்தார் அதான் தெரியலீங்களே. அப்ப அர்த்தம் நீங்க மனம் ஒன்றி அவரை பார்க்கலன்னு. இன்னைக்கு அந்த மாலை போட்டுதாங்க பாத்தீங்களா, இன்னைக்கு அந்த திருநீர் எப்படி வச்சிருந்தாங்க பாத்தீங்களா, சாமிக்கு இன்னைக்கு ஒரு ஆடை போட்டுதாங்க, அருமையா இருந்துச்சு. இப்படின்னா அப்ப மனம் ஒன்றி அவரை அப்படியே மேல இருந்து கீழே வரைக்கும் ரசித்து பாக்குறது. இந்த காட்சி அப்படியே வந்து நிற்கும். அப்படி நிற்கும் போது அங்க பார்த்த உணர்வு இப்ப வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுக்கு பேரு தன்வேதனை காட்சின்னு. நீங்க அவரை பார்க்கும்போது அழுது வந்துச்சு, உங்களுக்கு கண்ணில் தண்ணி வந்துச்சு, என்ன அழகு பாருங்க, பெருமானே நினைச்சீங்க, அழுக வந்துச்சு. அது எப்ப நேத்து பார்த்தது. இப்ப உட்கார்ந்துகிட்டு நேத்து 12 மணிக்கு நம்ம சாமி பார்க்க போனோம்ல, அவர் எப்படி இருந்தார்ல அப்படின்னு நினைச்ச உடனே அப்படியே கண்ணுல கதை கதை கதைன்னு தண்ணி வந்துச்சு. அது பேர் தன்வேதனை காட்சின்னு பேர். ஏன் வாயிற்காட்சியை கடந்து அது மானத காட்சியா பதிவானதுனால மானத காட்சியை மீள நினைந்த பொழுது அதே உணர்வு வெளிப்படுமானால் அதுக்கு பேர் தன்வேதனை காட்சி என்று பெயர்.